தாமரை மலரணும், விருதுநகர் இன்னும் இன்னும் மலரணும். இந்த விருதுநகர் தொகுதி குறிப்பாக அருக்கோட்டை உள்ள வரப்போகும்போது என் கணவர் சரத்குமார் அவர்கள் என்னிடம் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாரு. இங்க வந்து திரிய தறி தான் இங்க ரொம்ப ரொம்ப இது. ஆனா இந்த தெருவுல தான் நெசவாளர்கள் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்காங்கன்னு எனக்கு காட்டிட்டு இருந்தாரு. நான் வந்து 89ல இருந்து நிறைய பிரச்சாரம் பண்ணிருக்கேன், இந்த பக்கம் எல்லாம் வந்திருக்கேன். பட் இந்த இப்பதான் ஒரு இடத்தோட பிரச்சனைகள் என்னங்கிறது கூர்மையா கவனிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்ப நீங்க சொன்ன கோரிக்கைகள் எல்லாமே நான் பார்த்து நீங்க எனக்கு அதை எழுதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஒன்னே ஒண்ணு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதுல நானா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியா பிரதிநிதியாக நாங்க ஏன் இங்க இருக்கிறோம்னா, எங்க வேலை நடக்கும், எங்க செய்ய முடியுமோ, அதுவும் ஊழல் இல்லாம நேர்மையா எந்த பிரிவையும் பார்க்காம எங்களால செயல்படும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இங்க வந்திருக்கோமோ. கண்டிப்பாக இது எல்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு நான் பெரும்பாலும் ஒரு பெரிய முயற்சி எடுப்பேன். அதை வந்து என்னுடைய வாக்கு. நாடு நல்லா இருந்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த நாடு நல்லா இருக்கிறதுக்கு பிரதமர் மோடிஜி ஐயா அவர்கள் திருப்பி ஆட்சி அமைக்க வேண்டும். ஆட்சி அமைச்சவுடன் கண்டிப்பாக உங்கள் பிரதிநிதியாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல உங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கிறதுக்கு இவர் கூட சொன்னாரு, ஒரு தனி விழாக்கள் செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்தா வந்து இந்த ரெய்டு நடக்கிறதோ இந்த மாதிரி இது நிறைய பேரு என்ன பண்றது, இந்த மாதிரி மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. வந்து பழி வாங்குவாங்க, தகராறு பண்ணுவாங்க. இதெல்லாம் அரசியல்ல அப்படியே பழகிடுச்சு. பட் பழகிட்டோம்ன்றதுக்காக நம்ம சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்துட்டா நம்ம தோத்து போற மாதிரி ஆயிடும். நம்ம தோத்து போயிட்டோம்னா நம்ம வருங்கால எதிர்காலத்துக்கும் போயிடும். அதனால எதிர்காலத்துக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு நான் வழிநடத்துவேன் சொல்லி எதுவா இருந்தாலும் திரிய பத்தி நான் சொல்லிட்டு சொன்னேன். குடிசை தொழில் நடக்கும், அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அந்த வளாகத்தை உருவாக்கிட்டோம்னா பாதுகாப்பாக அதை செயல்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய மைண்ட் அப்ளை பண்ணும்போது மற்ற எங்களுடைய அறிவு மாற்றம் அறிஞர்களிடம் கேட்டறிந்து அதை எப்படி நடத்தணும்ன்றது நம்ம பார்ப்போம். கண்டிப்பா நீங்க இங்க இருந்துதான் செயல்படுவாங்க, பார்க்க முடியாதுன்னு சொல்றவங்க நீங்க நம்ப வேண்டாம். பேராவூரோட தான் அட்ரஸ் இங்கதான் இருக்கும். அதை மட்டும் தான் நீங்க கேட்டுவீங்க. நாளைக்கு இங்க இருக்கிறவங்களா நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், அமைச்சர்கள் ஆகலாம். அதுக்கான வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தணும். நிச்சயமா உங்களுக்கும் மத்திய அரசு மிகப்பெரிய பாலமாக இருப்பார் என்பதை உறுதிப்படை நான் சொல்லணும்னு கேட்டுக்கொண்டு சிறந்த வரவேற்கிறேன்.